ஓம் நமசிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த இனிய விடியல் நிகழ்ச்சியின் வாயிலாக தங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. அந்த வகையில் இன்றைய தினம் 5/5/2024 சித்திரை மாதம் 22ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் முழுக்க உத்திரட்டாதி நட்சத்திரம் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. இன்றைய தினம் யாருக்குங்க சந்திராஷ்டமம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்ம ராசிதனை சார்ந்த மகம் 4ஆம் பாதம் மற்றும் பூரம் 1ஆம் பாதம் இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டம நாளாக அமைகின்றது. இன்றைக்கி நலம்பெறும் நட்சத்திர வரிசையில் அமையப்பெறுகின்ற நட்சத்திரக்காரர்கள் புனர்பூசம், விசாகம் மற்றும் பூரட்டாதி இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த நாள் நல்ல ஒரு யோக நாளாக அமைகின்றது. இன்றைய தினம் கவனமாக இருக்க வேண்டிய ராசி நேயர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்மம் மற்றும் துலாம் ராசி நேயர்கள். ஆக அன்பு நண்பர்களே, இந்த சிம்மம் மற்றும் துலாம் ராசி நேயர்கள் கொஞ்சம் நிதானிச்சு இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் மனதில் வச்சுக்கிடுங்க, சரிங்களா? அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினுடைய சிறப்புகளை பார்க்கின்ற பொழுது இந்த நாள் பிரதோஷ நாளாக அமைகின்றது. ஆக பிரதோஷ வழிபாடுகள் சிவபெருமான் வழிபாடு செய்வதற்கும் அதேபோல் இந்த நாள் நல்ல சுபமுகூர்த்த நாளாகவும் அமையப்பெறுகின்றது. ஆக சுபமுகூர்த்தம் அப்படிங்கிறதுனால வீட்டில் நடைபெறுகின்ற அத்தனை சுப நிகழ்வுகளையும் செய்வதற்கும் நல்ல நாளாக அமைகின்றது. இந்த சித்திரை இந்த அக்னி நட்சத்திரம் மட்டும் பார்த்து சில விஷயங்களை தவிர்க்கணும், சில விஷயங்கள் செஞ்சுக்கலாம். அது என்னங்கிறத மட்டும் பார்த்து பண்ணிக்கிறது நல்லது, சரிங்களா? ஜோதிடரின் ஆலோசனை பெற்று. அதேபோல் அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் இந்த நாள் 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் பொது ராசி பலன் அடிப்படையில் எவ்வாறு அமைகின்றது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துருவோம். அன்பு நண்பர்களே, மேச ராசிதனை சார்ந்த அஸ்வினி நட்சத்திரத்து நண்பர்களுக்கு அஸ்வினியை பொறுத்த மட்டிலும் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி தொழில் பொருளாதாரம் சார்ந்த நல்ல லாபங்களையும் கடன் தொந்தரவுகளிலிருந்து வெளியே வருகின்ற ஒரு ஆகச்சிறந்த அமைப்புகளையும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. பொருளாதார ரீதியாக இருந்த அந்த நெருக்கடிகள் அனைத்தும் குறையும், ஆரோக்கியம் மேம்படும். பரணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய நாள் பார்த்திங்கன்னா வருமான ரீதியாக நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருந்தாலும் கூட உடல்நிலையில் சின்ன சின்ன தொந்தரவுகளை கொடுக்கும். எந்த ஒரு விஷயத்துலையும் மனநிறைவில்லாமல் ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த ரெண்டை மட்டும் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிட வேண்டியது அவசியம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் வேலை, தொழில், வியாபாரம் சார்ந்த அளவுக்கு அதிக பணிச்சுமைகள் ஏற்பட்டாலும் உத்தியோகத்தில் அப்படி கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக நிற்கக்கூடிய நாளாகவும் உங்களுடைய பெயர் புகழ் தொழில் சார்ந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த நாளாகவும் அமைகின்றது. புதிய வேலை வாய்ப்புகள் சார்ந்து சிலர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு சிறப்பான நாள். ரோகிணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைக்கி தொழில் கொஞ்சம் டல் அடிக்குங்க. வருமானம் ஒரு புறம் வந்துக்கிட்டு இருந்தாலும் ரொம்ப சிரமப்பட்டு நகர்த்துற மாதிரி இருக்கும். ஒரு மந்த தன்மையோடு தொழில் நகரும். அதேபோல் தொழில் உத்தியோகம் செய்கிறவங்களுக்கு அளவுக்கு இன்றைக்கி சண்டேனாலும் கொஞ்சம் வேலைக்கு வந்துட்டு போயிருங்கன்னு சொல்லிட்டு அளவுக்கு அதிகமான ப்ரெஷர் கொடுக்கறது மாதிரியான ஒரு அமைப்பு இன்றைய தினம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உத்தியோகத்தில் அதிகம். கொஞ்சம் பார்த்துருக்கணும். கூட வேலை செய்கிறவங்களே நமக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக அமைவாங்க, சரிங்களா? மிருகசீரிட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு அன்பு நண்பர்களே, மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் புதிய வேலை வாய்ப்புகளுக்கு நீங்கள் தாராளமாக முயற்சி செய்யலாம். ஒரு சிலர் உத்தியோக மாற்றங்களுக்கு யாரெல்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அவங்கெல்லாம் புதிய உத்தியோக மாற்றத்தை தாராளமாக முயற்சி செய்யுங்கள். அந்த முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி அடைகின்ற ஒரு ஆகச்சிறந்த மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதேபோல் உயர்கல்வி சார்ந்து விண்ணப்பிப்பதற்கும் சிறப்பான நாள். திருவாதிரை நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் உயர்கல்வி சார்ந்து நீங்கள் ஏதாவது முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கும் மந்தமாகிறதுக்கும் வாய்ப்பு அதிகம். ஆக முயற்சிகளை கொஞ்சம் தள்ளி எடுக்கிறது மிக மிக மேன்மையை பெற்றுக் கொடுக்கும். அதேபோல் அன்பு நண்பர்களே, தகப்பனாரோடு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் அல்லது தகப்பனாரோட ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துருந்துங்க. இன்றைக்கி முக்கிய தொழில், முக்கிய பொருளாதார அமைப்புகள் சார்ந்து எதுவும் பெரும் முடிவு எடுப்பதை தவிர்ப்பது அல்லது தள்ளி வைப்பது ஏற்றம் தரும். புனர்பூச நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து நல்ல ஏற்றங்கள் உண்டு. உயர்கல்வியில் நல்ல மேன்மைகள் பெறக்கூடியது மாதிரியான அற்புதமான நாள். தொழில் ரீதியாக இருந்து வந்த நெருக்கடிகள் குறையக்கூடியது மாதிரியான நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. அது மட்டும் இல்லாமல் சகோதர வழிகளிலிருந்தும் சில நன்மைகள் உங்களுக்கு கிட்டும். பூச நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் குறிப்பாக உடல்நிலையிலும் பொருளாதாரத்திலும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடுங்க. இந்த ரெண்டு அமைப்புகளிலும் இன்றைக்கி தொந்தரவுகள் ஏற்படுறது மாதிரியான ஒரு நாள். அதே போல் வண்டி வாகனங்களிலும் நிதானத்தன்மையை மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத இன்றைக்கி மறந்துவிடக்கூடாது. பொருளாதார சார்ந்து எந்த விதமான ஒரு முக்கிய முதலீடுகள், முக்கிய செயல்கள், கொடுக்கல் வாங்கல்கள் இந்த மாதிரி எதுவும் பண்ணாமல் கொஞ்சம் அமைதி காத்து நிற்பது இன்றைய தினம் மேன்மையை தரும். தேவையில்லாத போய் சிக்கலில் சிக்கிக்கிட வேண்டாம், சரிங்களா?
ஆயில்யம். ஆயில்ய நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, சொந்த ஊரை விட்டுட்டு வெளியிடங்கள் போகிறதுக்கு மிக மிக சிறப்பான நாள். அதே போல் யாருக்காவது உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி ஏதாவது ஹாஸ்பிட்டலைசைஸ்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னு சொன்னால், மருத்துவமனையில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், அந்த உடல்நிலை தேறி வருகின்ற ஒரு அற்புதமான தினமாக இன்றைய தினம் அமைகின்றது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பல தடைகள் இருந்தாலும் நட்டங்கள் எதுவும் பெரிய அளவில் ஏற்படாது. கூடுமான வரையிலும் தப்பிச்சு வந்துடுவீங்க, பயப்பட வேண்டாம். சரிங்களா? சிம்மம். சிம்ம ராசிதனை சார்ந்த மக நட்சத்திரத்து நண்பர்களுக்கு பூர்வீகத்தை விட்டு வெளில இருக்கிறவங்களுக்கு நல்ல வருமானம் உண்டு. வெளியூரில் வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல வருமானம் உண்டு. அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. கூட்டுத்தொழில் கூட்டு வியாபாரத்தில் நல்ல ஏற்றங்களை பெறக்கூடிய நாள். சமூகம் சார்ந்து பொது பணிகளில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய, பாப்புலாரிட்டி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது. பூரம். பூர நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் தொழில் பொருளாதாரம் ஒருபுறம் இருந்தாலும் குடும்ப வாழ்க்கையில் தேவையில்லாத கருத்து முரண்பாடுகளை அள்ளி வீசக்கூடியது மாதிரியான நாளாக இந்த நாள் அமைகின்றது. ஆக அன்பு நண்பர்களே, குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போக வேண்டியது அவசியமானது. வாழ்க்கை துணையினுடைய உடல்நிலையையும் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிடுங்க. உத்திரம். உத்திர நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்களுடைய கரம் மேலோங்கி நிற்கக்கூடியது மாதிரியான நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. பொருளாதார ரீதியாக இருந்த அந்த நெருக்கடிகள் அனைத்தும் குறைகின்ற ஆகச்சிறந்த நாள் இந்த நாள் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துவிடக்கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? ஹஸ்தம். ஹஸ்த நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் ஹெல்த் தொந்தரவு கொஞ்சம் தொந்தரவு பண்ணுங்க. ஆக கூடுமானம் வரையிலும் உடல்நிலையில் கொஞ்சம் பார்த்துருக்க வேண்டியது அவசியம். தேவையில்லாத உணவு பழக்க வழக்கங்களை இன்றைக்கி தவிர்த்துக்கிடுங்க. அதே போல் கடன் வாங்கி எதுவும் பெரும் செலவு செய்வதை குறைத்து கொள்வது மேன்மை தரும். சித்திரை. சித்திர நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டிலும் பார்த்தீங்கன்னா, உத்தியோகத்தில் இருந்து வந்த அழுத்தங்கள்லாம் விலகும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா, கடனை குறைக்கக்கூடிய சில பாக்கியம் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான அமைப்புண்டு. உங்கள் குழந்தைகளுடைய வளர்ச்சியை கண்டு நீங்கள் மனமகிழ்ச்சி அடைவீர்கள். புத்திரப்பேறு சார்ந்து மருத்துவம் பார்ப்பதற்கு சிறப்பான நாள். சரிங்களா? சுவாதி. சுவாதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, குழந்தைகளின் உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிடுங்க. இன்றைக்கி நாளே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பீடாகவே நகராது. ஆமாம், என்னத்தை பண்ணி இன்றைக்கி அதாவது தூங்குப்பா அப்படிங்கிற மாதிரி ரெஸ்ட்டுங்கிற மாதிரி எல்லாவற்றிலும் கொஞ்சம் ஒரு மந்தமான நாளாக இந்த நாள் அமைகின்றது. ஒரு மனசே ஒரு ஆக்டிவாக இருக்காதுங்க இன்றைக்கி. ஆக கூடுமான வரையில் நீங்களே உங்களை சுறுசுறுப்பாக வைத்துக்கொள்ள வேண்டியது மிக அவசியம். உடல்நிலையில் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிடுங்க. சரிங்களா? அதேபோல் இவங்க விசாகம். விசாக நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, கல்வியில் நல்ல மேன்மை காணுகின்ற நாள். கலைத்துறை சார்ந்திருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். படிப்பு அமைப்புகளில் என்ன முயற்சிகள் செய்து கொண்டிருந்தாலும் அந்த முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான சில வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக அமைகின்றது. பிள்ளைகள் வழியிலிருந்து சில நல்ல செய்திகள் வந்து சேரும். அனுஷம். அனுச நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் உடல்நிலையில் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்பட்டு மறைவது மாதிரியான நாளாக இந்த நாள் அமைகின்றது. கூடுமான வரையில் ஹெல்த்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிடணும். அன்னெசரியாக தேவையில்லாமல் பொருளாதார ரீதியாக பெரும் முதலீடுகள் எதையும் உள்வைக்கிறத இன்றைக்கி தவிர்க்கிறது நல்ல மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும். கேட்டை. கேட்டை நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, பொருளாதார ரீதியாக ஒரு புறம் நெருக்கடிகள் இருந்தாலும் கூட ஆரோக்கியம் மேம்பட்டு வருகின்ற நாளாகவும், பழைய சொத்துக்களை வாங்கி போடுவதற்கான சில நல்ல பலம் அமைப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது. ஒரு சிலர் தொழில் சார்ந்து புதிய முதலீடுகளை செய்யவும் இந்த நாள் சிறப்பு. தனுசு. தனுசை சார்ந்த மூல நட்சத்திரத்து நண்பர்களுக்கு அன்பு நண்பர்களே, புதிய முயற்சிகள் வெற்றியடையும். பலரின் உதவிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது. எடுத்த காரியங்கள் அனைத்திலும் உங்களுடைய துணிச்சலான செயல்பாடுகளால் வெற்றி காண்பீர்கள். வெற்றி மேல் வெற்றி காணக்கூடிய நாளாகவும் சில புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது. பூராடம் நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, சகோதர உறவுகளோடு சிறு சிறு கசப்புக்கள் ஏற்படும். இன்றைய தினம் எந்த ஒரு செயல் செய்தாலும் அதில் உங்களுக்கு ஒரு மந்த தேக்க நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம். ஆக இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் எந்த ஒரு செயல் செய்தாலும் முன்கூட்டியே திட்டமிட்டு செயல்பட வேண்டும். அதேபோல் பிள்ளைகளினுடைய உடல்நிலையிலும் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிடுங்க. சரிங்களா? உத்திராட நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, வருமான ரீதியாக இந்த நாள் ஓரளவு பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரியான நாளாக அமைகின்றது. கடுமையான உழைப்பு, அதற்கு பிறகு நல்ல வருமான ஓட்டம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நாள் இந்த நாள். குடும்ப வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிதானத்தன்மையை பின்பற்றுவது நல்ல மேன்மையை பெற்றுக் கொடுக்கும். திருவோண நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த முடியலும் நாவடக்கம் இன்றைய தினம் மிக மிக அவசியம். எடுத்தோம் கவிழ்த்தோம்னு யாருக்கிட்டையும் எதையும் பேசிடாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா இன்றைக்கி உங்களுடைய வீண் பேச்சால் தேவையில்லாத சில பிரச்சனைகளை இழுத்து கொள்வதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் என்பதனால் தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளை தவிர்த்து கொள்வது நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கும். கொடுக்கல் வாங்கல்கள் சார்ந்து எதுவும் அகலக்கால் வைக்காமல் இருப்பது நன்மை. சரிங்களா? அதே போல் அவிட்ட நட்சத்திரத்து
நண்பர்களினை பொறுத்த மட்டிலும் இன்றைய நாள் வந்து ஒரு நல்ல யோக நாளாக அமைகின்றது. வருமான ரீதியாக ஒரு சிறப்பு மிகுந்த நாளாக அமைகின்றது. வெளியூர் பயணங்கள் செய்வதற்கு நல்ல ஒரு ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கும். ஏற்கனவே பூர்வீகத்தை விட்டு வெளியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வருமான ஓட்டத்தை பெற்றுக் கொடுக்கும். கொஞ்சம் மந்தமாக இருப்பீங்க, அந்த மந்தத்தன்மையை மட்டும் கொஞ்சம் விலகிக்கிட்டு சுறுசுறுப்பாயிட்டிங்கன்னா நல்ல மேன்மை. சரிங்களா? சதயம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைக்கி எந்த ஒரு செயல் எடுத்தாலுமே டக்கு டக்குன்னு முடியறதுங்கிறது கொஞ்சம் சிரமங்க. மந்தம்னு மந்தமாகும், அல்லது எந்த ஒரு செயலானாலும் போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆக அன்பு நண்பர்களே, கூடுமானம் வரையிலும் இன்றைய தினம் முக்கிய பெரிய முடிவுகள் அல்லது லாங் டைம் எடுக்கிற மாதிரியான செயல்களில் ஈடுபடுறதை தவிர்க்கிறது உங்களுக்கு நல்ல மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கணும். உடல்நிலையிலையும் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிடுங்க. சரிங்களா? இன்றைக்கி பெருசாக எதுவும் இருக்காது, அப்படியே ஒரு சோம்பலாக நிதானமாக நகரும். புரட்டாதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, வெளியூர் பயணங்கள் சிறப்பு. புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இருக்கின்ற உத்தியோகத்தில் அளவுக்கு அதிகமான பணிச்சுமை இருந்தாலும் கூட அதையெல்லாம் தாண்டி வெற்றி காணுகின்ற ஒரு அற்புதமான நாளாக அமைகின்றது. தொழில் பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல நகர்வினை பெறக்கூடிய ஒரு அற்புதமான தினம் இன்றைய தினம். உத்திரட்டாதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் விரைய செலவுகள் அதிகரிக்கக்கூடிய நாள். ஒரு சிலருக்கு மருத்துவ விரயங்கள் ஏற்படும். உடல்நிலையில் இருந்து வந்த தொந்தரவுகள் படிப்படியாக குறைந்து காணாமல் போகின்ற அற்புதமான நாளாக இன்றைய தினம் அமைகின்றது. ஒரு சிலருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் செலவுகள் அதிகரிக்கும். அந்த செலவுகள் கொஞ்சம் வீண் செலவுகளாகவும் இருக்கும். குறிப்பாக பிள்ளைகிட்ட வந்து பணத்தை கொடுத்து ஏதாவது வாங்கிட்டு வர சொல்கிறதெல்லாம் இன்றைக்கி தவிர்த்துக்கிறது நல்லது. தேவையில்லாத பணச்செலவுகளை ஏற்படுத்தி அதனால் கடன் தொந்தரவுகள் அதிகரிக்கும் வாய்ப்பு அதிகம், பார்த்துக்கிடுங்க. ரேவதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் வெளியூர் பயணங்கள், சொந்த ஊரை விட்டு வெளியிடங்களுக்கு மாறுறது, இடமாற்றம் அடைகிறது, உத்தியோக மாற்றம் அடைகிறதுன்னு எந்த மாற்றத்திற்கு நீங்கள் முயற்சி செஞ்சாலும் இன்றைய தினம் முயற்சி செய்யுங்க. அதே போல் இன்றைய தினம் சுப விரயங்களுக்கான அமைப்புண்டு. நீண்ட நாளாக ஏதாவது பொருள் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி போயிட்டு அதை வாங்குறது நல்ல மேன்மைகளை பெற்றுத்தரும். ஆக அன்பு நண்பர்களே, 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைய தினம் இவ்வாறு அமைகின்றது. மீண்டும் நாளைய தினம் உங்கள் அனைவரையும் நான் வந்து சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ். நன்றி, வணக்கம்.